காலப்போக்கில் ஃபிர்அவுனிடம் வளர்ந்து இளைஞனான மூசா நபி ஃபிர்அவுனின் ஆட்சி முறை பிடிக்காமல் அவரிடம் நேரடியாக சென்று, உனது சர்வாதிகார ஆட்சியை இதோடு விட்டுவிடு, இல்லையெனில் நீயும் உன் நாடும் சபிக்கப்படுவீர், மற்றும் நீ இறந்த பிறகு உனது உடலை நீர், நிலம், நெருப்பு கூட ஏற்றுக்கொள்ளாது என கூறினார். ஃபிர்அவுன் மூசா நபியை தனது அரண்மனையிலிருந்து வெளியேறச் செய்தான். இதற்கு அடுத்த நாளே எகிப்தில் வெட்டுக்கிளிகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வந்து விவசாய நிலங்களை சூறையாடியது. தவளைகள் கூட்டம் கூட்டமாக வந்தது. நைல் நதி முதலைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு நைல் நதி முழுவதும் இரத்த ஆறு ஓடியது. அப்போதுதான் ஃபிர்அவுனுக்கு புரிகின்றது, இறைவனால் அனுப்பப்பட்ட இறைதூதர் தான் மூசா நபி என்று. இதை பார்த்து பயந்து போன ஃபிர்அவுன் மூசா நபியினை கொல்லுவதற்காக தனது படையினை திரட்டி கொண்டு சென்றான். இவை அனைத்தையும் இறைவனின் அருளால் தெரிந்து கொண்ட மூசா நபி பனு இஸ்ரேலிய மக்களை அழைத்து கொண்டு எகிப்தை விட்டு சென்றார். செல்லும் வழியில் ஒரு கடல் வந்து மூசா நபி தனது கையில் வைத்திருந்த கைத்தடியை கடலில் அடித்ததால் கடலில் இருக்கும் நீர் இரண்டாக பிரிந்து மக்கள் செல்வதற்கு வழிவிட்டது. இதை அடுத்து மூசா நபியும் மக்களும் கடலை கடந்து வெளியேறியதும் இதனை பார்த்து அவர்கள் பின்தொடர நினைத்தான். கடல் மறுபடியும் இணைந்து ஃபிர்அவுனும் அவனது படைகளும் நீரில் மூழ்கி இறந்தனர்.